ஸோ ஏலே ஒட்டக்கர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, இந்த வாரத்தில் குணான் அப்படின்ற மாதிரி அனிமே வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே ப்ரோ இந்த அனிமே ரிவ்யூ சொல்லு ப்ரோ, இந்த அனிமே பார்க்கலாம் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த குணான் அப்படின்ற அனிமே பார்க்கலாமா வேணாமா, தமிழில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தமிழில் பார்க்கறது பெஸ்ட்டா ஜாப்பனீஸ்ல பார்க்கறது பெஸ்ட்டா, எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த அனிமே பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எனவே அதுக்கு முன்னாடி புதுசாக வரக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேம் டைம்ல இப்போ டெலிகிராம் குரூப்ல வந்து போல் போயிட்டு இருக்கு எல்லா அனிமேக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச அனிமே போல்ல வந்து ஜெயிக்க வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஓகேவா? ஸோ எனிவே गाइस சொல்லணும்னு நான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகர்ஸ் கதைக்கு போலாமா? ஸோ வழக்கம் போல அனிமோட இன்ட்ரோ தான், அதாவது இன்ட்ரோ சாங் தான். ஸோ அந்த இன்ட்ரோ சாங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு அனிமேல கடமைக்கே போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ சாங் போடுவானுங்க. ஸோ அதில் ஒன்றா தான் இது பார்க்குற மாதிரியே இருக்கு. பிகாஸ் நல்லா இல்லை கூட சொல்ல முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. ஒரு தீம் சாங். ஸோ அந்த தீம் சாங் அப்படின்றத விட அது இன்ட்ரோ சாங்னே சொல்லிட்டு போகலாம் போல. ஸோ இன்ட்ரோ சாங் பொறுத்த வரையுமே ஏன்டா போடுறீங்க எதுக்குடா போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு அனிமேக்கு இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமேக்கும் போடுவானுங்க. ஸோ அதனால இவனும் போட்டிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த இன்ட்ரோ சாங்ல இருந்து கடந்து வந்து ஆகணும்ன்றதான் உண்மை. ஏன்னா இன்ட்ரோ சாங்ல சொல்லிக்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் கிடையாது, சும்மா ஏதோ போடணும்டா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பானுங்க. அந்த விஷயத்த பார்க்கும் போது வந்து காண்டாகிறத விட ஏன்டா இதை பார்க்கறோன்றது வெறிதான் ஆகுது, ஓகேவா? ஸோ அதனால வந்து இன்ட்ரோ சாங் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 4 5 கொடுக்கலாம். அதுக்கு மேலே குத்தா அது ரிவ்யூக்கு தான் அசிங்கமாயிடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் குவாலிட்டி தான். ஸோ அனிமேஷன் குவாலிட்டி பொறுத்த வரையுமே சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க. எப்படி நம்ம இசகாய் அனிமே பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த அனிமோட குவாலிட்டியும் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் அனிமோட அனிமேஷன்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுல ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம ட்ரெஸ் அப் டார்லிங் டெய்லி வாக்கிங் அனிமே இருக்கு தெரியுமா, அந்த அனிமேவோட அனிமேஷன் அளவு கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னும் நல்லா விளக்கமா சொல்ல போனா ரீசீரோ. ஸோ ரீசீரோ அளவுக்கு வந்து அனிமேஷன்ஸ் இருந்துச்சு. அனிமேஷனை பத்தி குறை சொல்ற மாதிரினா இல்ல. ஸோ இன்னும் சண்டைகள்லாம் வரல. ஸோ சண்டைகள்லாம் வராதனால அனிமேஷன் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு அப்படின்னு தெரியல. பட் சண்டை காட்சிகள்லாம் வரும்போது தான் வந்து அனிமேஷன் எந்த அளவுக்கு பண்றானுங்க, ஏதாச்சும் ஃபைட்ல சொதப்பி இருப்பானுங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஒன் பஞ்ச் மேன் மாதிரி, ரைட்டா? ஸோ அது மாதிரி இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இனிமேல் தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு வந்து அனிமேஷன் குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். அந்த ஃபஸ்ட் எபிசோட் 2வது எபிசோட் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அனிமேஷன் குவாலிட்டி சூப்பர் தான் பண்ணுறானுங்க. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றதா உண்மை கைஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமோட பெரிய பங்கான டப்பிங்க்கு சொல்லலாம். டப்பிங் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழ் பக்கம் பொறுத்த வரையுமே ஒரு பங்கமான அனிமே கூட தமிழ் டப்பிங் குத்தி கேவலப்படுத்திடலாம். அது நம்ம ஒன் பீஸுக்கே பொருந்தும், ஓகேவா? ஒன் பீஸோட கரண்ட் சீசன், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் சீசன் சொல்ல வரல. ஒன் பீஸை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு டப் போட்டிருப்பானுங்க, அந்த டப்பை சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி இந்த அனிமே டப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பேசிக்கலா கேர்ள்ஸ் வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். பட் ஜேனி அப்படி சொல்லிட்டு 2-3 கேரக்டர்ஸ் இருந்திருக்கும். அந்த கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருந்திருக்கும். இந்த பையன் மொத்தமா மாறிட்டான், கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. பட் நம்ம ஹீரோ கூடயே வந்து சர்வெண்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருப்பா. நான் முழுக்க அந்த பொண்ணு மேல தான் ஃபோக்கஸ் வச்சிருந்தேன். மீன்ஸ் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த பொண்ணோட டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபோக்கஸ் வச்சிருப்பேன். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கடா. பட் இருந்தாலுமே வந்து நல்லா தான் இருந்தாங்க. ஸோ வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ இது மாதிரி வந்து 2-3 இடத்துல வந்து கேர்ள்ஸோட வாய்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து நம்ம கேர்ள்ஸ் வாய்ஸ் மேல வந்து நம்ம கேர்ள்ஸ் வாய்ஸ் பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல முடியல. எப்பயுமே மேபி கேர்ள்ஸ் வாய்ஸ் நல்லா தான் இருக்குமா, இல்லைன்னா எனக்கு தான் எல்லா வாய்ஸும் நல்லா இருக்கு தெரியல. சோனியை பொறுத்தவரையுமே வந்து கேர்ள்ஸ் வாய்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஆவரேஜா இல்ல, நல்லாவே இருக்கு. ஏதோ 2-3 கேரக்டர் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவோட சர்வெண்ட்லாம் சூப்பரா பண்றானுங்க, டப்பிங் எல்லாம் சூப்பரா பண்றானுங்க, தப்ப சொல்லக்கூடாது, ஓகேவா? சோ அதே விஷயத்துல ஸ்கிரிப்ட் பத்தி சொல்லி ஆகணும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து ரொம்ப வந்து கிளவர்ஸ் மாதிரி சொதப்பாம கொஞ்சம் தமிழ்ல வந்து சொதப்பி தான் வச்சிருக்கானுங்க. லைக் மேஜிக் மந்திரம், அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் ஏத்தின்னு போக ஒரு இது மாதிரி ஒரு வண்டி மாதிரி வரும்ல, அந்த வண்டியில ரதன்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. பட் என்ன அது மாதிரி விஷயங்கள் தமிழ்ல இருந்தாலுமே ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ராதம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா, அந்த வார்த்தைகளை ரொம்ப நாள் கழிச்சு கேட்கறதுனால எனக்கு ஒரு மலைக்கு செட் ஆகுது. பட் மேபி மந்திரம் மாயாஜாலம் அப்படின்றது பதிலாக மேஜிக் சொல்லியிருந்தோம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இடத்துல நான் இருந்தேன். உடனே தமிழ் அனிமே தானே ப்ரோ, தமிழ் தானே ப்ரோ போடணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடாதீங்க. சம் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் சொல்லும் போது கொஞ்சம் கூஸ் பம்ஸ் ஆகும்ல, ஸோ அதனால சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ எனிவே அது மாதிரி 2-3 இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் சூப்பரா பண்றானுங்கப்பா. ஓவரா தமிழ் டப்பையும் போட சொதப்பாம கரெக்டா இங்கிலீஷை கொஞ்சம் தூக்கி போட்டு இதுதான் தமிழ்
தமிழ் டப்பிங் அனிமே அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் மாதிரி ஒருத்தி வந்திருப்பா. ஸோ ஸ்டில் வந்து அவளுக்கு வந்து நம்ம ஹீரோவோட கல்யாணம் பண்ற மாதிரி சில மூமெண்ட்ஸ் இல்லை, அதுதான் வந்து ஃபியூச்சர் டிசிஷனாக இருந்திருக்கும். ஸோ நானுமே நான் நினைச்சேன் நம்ம ஹீரோயின் காரிக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்து பிடிக்காது, பிகாஸ் நம்ம ஹீரோ கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நான் அப்புறமா சொல்றேன் அந்த விஷயத்தெல்லாம். ஸோ அதனால வந்து அந்த ஹீரோயின் காரியுமே வந்து நம்ம ஹீரோ பார்த்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நினைச்சேன். பட் வந்து கதையில ட்விஸ்ட் மாதிரி அந்த பொண்ணுக்கு ஹீரோ பிடிச்சி போயிருக்கும். ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரி தோண செஞ்சுது. ஸோ அந்த சேம் டைம்ல அந்த பொண்ணுக்கு சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு சூப்பரா டப்பிங்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓவரால் டப்பிங்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட டப்பிங் பேசுறோம், ஹீரோட டப்பிங் பேசலாம் எப்படி. ஸோ கடைசியாக ஹீரோவோட டப்பிங் தான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்க அமெரிக்கா? ஆமா நீ நல்லா இருக்கல. ஸோ ஹீரோட டப்பிங்கை பொறுத்த வரையுமே வந்து ஆவரேஜ் கொஞ்சம் மேலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அப்படின்னு நானுமே நம்புறேன். பட் இருந்தாலுமே இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வாய்ஸ் தான். ஸோ 2 எபிசோட் 3 எபிசோட் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் ரியலைஸ் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து பிரச்சனை கிடையாதுன்றவும் வாய்ஸ்ல. பட் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஹீரோட வாய்ஸை பார்த்து காண்டா என்னடா வாய்ஸ் சொல்லிட்டு வெளில வந்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு ஒத்தான வாய்ஸ் தான் இருக்கு, மேபி டேஸ் போக போக வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா. சோ எனிவே ஸ்கிரிப்ட் ஓகே, டப்பிங் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். எதுவுமே வந்து பர்ஃபெக்ட்டா அடிச்சு தூக்கல அப்படின்ற மாதிரி கிடையாது, சூப்பரா இருந்திருக்கும்னா புரியுதுல்ல. சோ இது மாதிரி இருக்கும்போது கரெக்டா வந்து இந்த அனிமோட ஸ்டோரி லைன், அதாவது இந்த அனிமே எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்ற கேள்வி எழுமுல்ல. சோ அதை இப்ப சொல்ல வரேன். சோ இந்த அனிமோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தா கூனான் தான். அந்த கூனான் அப்படின்றவனுக்கு சின்ன வயசுல இருந்து கண்ணு தெரியாது, அதாவது பார்வையற்றவனா இருப்பான் சின்ன வயசுல இருந்து. சோ அப்படி இருக்கிறவனுக்கு என்னடா வாழ்க்கை இது, எல்லாரும் வந்து கண்ணால பார்க்க முடியுது, பட் என்னால மட்டும் கண்ணால பார்க்க முடியலையே, எல்லாரும் எவ்வளவு பரிதாபம் கொள்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கு, என்னென்ன சாப்பிட முடியும், எல்லாம் என்னென்ன ஃபுட் என்னென்ன கலர்ல இருக்கு, இந்த உலகம் எந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு அப்படின்றது வந்து ஆசை வந்துடும். ஸோ அந்த ஆசையில தலைமை வந்து மேஜிக் மூலம் வந்து தன்னோட கண்ணை வந்து நான் ரீட்டைன் பண்ணணும், என் கண்ணை எப்படியாச்சும் நான் குணப்படுத்தி என் கண்ணால வந்து உலகத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவான். அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அவனுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவனோட குருவோட வந்து தலைவர் வந்து சூப்பரா மேஜிக் பண்ணி பெரிய லைடு வர அந்த இடம் ஃபுல்லாவே. ஸோ அப்படியே சூப்பரா மேஜிக் பண்ண இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற அரசர்களுக்கு தெரிய வர நம்ம தலைவனையும் வந்து மேஜிக் சார்ந்த ஸ்கூல்ல தூக்கி போட்டுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவன் என்ன பண்ண போறான், அவன் நினைச்ச மாதிரி கண்ணை எடுத்தானா இல்லையா, திருப்பியும் வந்து அவன் வாழ்க்கையை வந்து உணர்ந்தானா, வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தானா, இந்த உலகத்தை கண்ணு திறந்து பார்த்தானா அப்படின்ற எடுத்து சொன்ன அந்த கூழன் அப்படின்ற மாதிரி அனிமே. ஸோ இதுதான் பேசிக் லைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக அந்த அனிமே தமிழ் லெப்லயும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புது அனிமே. ஸோ அதனால வந்து எனக்கே இந்த அனிமோட எண்டிங் தெரியல, ஓகேவா. ஸோ நான் 2 எபிசோட பார்த்தேன், அந்த 2 எபிசோட வந்து பேசிட்டு இருக்கேன்டா, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே எப்படிப்பட்டவங்களுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டா இந்த அனிமேல கன்ஃபார்ம் ரொமான்ஸ் டைப் அப்படின்ற மாதிரி இல்லப்பா. மேபி ரொமான்ஸ் டைப்புக்கு போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா தலைவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு வந்து தலைவனுக்கு வந்து கண்ணு தெரியல, இந்த உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆசை வந்திருக்காது, கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல அழுத்திருப்பான். இதுதான் வந்து அந்த அனிமேல இருந்திருக்கும். பட் இது ஒரு அட்வென்ச்சர் சார்ந்த அனிமே அப்படின்றதுனால முழுக்க வந்து ஹீரோட கோலை நோக்கியே வந்து எடுத்துட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த அனிமே, ஓகேவா. ஸோ அதனால ப்ரோ ரொமான்ஸ் டைப் பார்க்க போறோம் ப்ரோ, ரொமான்ஸ் டைப் பிடிக்கும் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு இந்த அனிமே ஏத்தனையுமே கிடையாது. ஸோ அந்த அட்வென்ச்சர் ஃபேன் ஆக்ஷன் ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே நிறைய காமெடி சீன்ஸ் வர இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அட்வென்ச்சர் ஆக்ஷன் ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். ஸோ அதனால ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அனிமே நல்ல விருந்தாவே இருக்கும். பட் அதையும் தாண்டி அனிமேல வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய பின் பண்ணி வச்சிருக்காங்க. பட் வயலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது சுத்தமா எனக்கு தெரியல. ஸோ எனிவே இனி வரும் காலங்கள்ல அதெல்லாம் தெரியப்படுறது நம்புவோம். ஸோ எனிவே இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அனிமே பார்த்தவங்களுக்கோ இல்ல அந்த அனிமே பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கோ வந்து இந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ ஏற்கனவே பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா புதுசாக வரவங்களுக்கும் வந்து அது ஒரு உபயோகத்தனமா இருக்கும், ஓகேவா. பட் என்ன பொறுத்தவரை இந்த அனிமேக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா 10க்கு கன்ஃபார்ம் 8 and 8.2 கொடுப்பேன். ஏன்னா அந்த அனிமேல பவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா வந்து கண்ணு தெரியாத ஒரு பையன் வாழ்க்கையில எப்படி வரான், எப்படி வந்து அவங்க உலகத்தை அறிய போறான் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிருப்பானுங்கப்பா. ஸோ நான் கொடுத்த 8.2ன்றதே கம்மி தான், அதுக்கு மேலே தாராளமாக தரலான்றதான் உண்மை, ஓகேவா. பட் இருந்தாலுமே 8.2 தான் கொடுப்பேன், பிகாஸ் வந்து ஃபைட்ஸ் டப்பிங் சொல்லிட்டு சில பிரச்சனைகள் உள்ள இருக்கு. ஸோ அதனால 8.2 அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு கடமையாக நான் பட்டிருக்கேன்றதான் உண்மை கைஸ், ஓகேவா. ஸோ எனிவே அட்வென்ச்சர் ஆக்ஷன் வயலன்ஸ் அனிமோட ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க, ஓகேவா. ஸோ எனிவே மக்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கடையை சத்தலாமா.